அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நோன்பு திறந்த பிறகு ஓத வேண்டிய துவாவிற்கு பின் ஓத வேண்டிய ஒரு துவாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த துவாவானது நாம் நோன்பு திறந்த பிறகு நியத்து கூறிவிட்டு இந்த துவாவை ஓதுவது சிறப்பாகும். இந்த துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்தார்கள். இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து இரட்டிப்பான நன்மையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்கின்றது. இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து அமல்களுக்கும் அல்லாஹ் அவன் விரும்பிய அளவிற்கு நமக்கு நன்மையை தருகின்றான். ஆகவே இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கும் தொழுகை, நோன்பு இவை அனைத்திற்கும் அல்லாஹ் இரட்டிப்பான கூலியை வழங்குகின்றான். ஆகவே இந்த மாதத்தில் நாம் அதிகம் அமல்கள் செய்ய வேண்டும். இப்போது அந்த துவாவை பற்றிய ஒரு ஹதீஸை பார்க்கலாம். ஹல்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறந்த பிறகு இந்த துவாவை ஓதுவார்கள் என்று. இந்த துவா நூல் அபுதாவுதில் இடம்பெற்றுள்ளது. இப்போது அந்த துவா என்னன்னு பார்க்கலாம். தஹபல் லமஉ வபுதல்லதில் ஹுருக்கு வஷபதல் அஜுரு இன்ஷா அல்லாஹ். இந்த துவாவின் பொருள், தாகம் தீர்ந்து விட்டது, நரம்புகள் நனைந்து விட்டன, அல்லாஹ் நாடினால் கூலி உறுதியாகிவிட்டது. இதுவே இந்த துவாவின் பொருளாகும். இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கமாக நோன்பு திறந்த பிறகு ஓதி வந்தார்கள். இந்த துவா ஓதுவதால் நாம் வைக்கக்கூடிய நோன்பு முழுமை பெறுகின்றன. அதனால் நாம் நோன்பு திறந்த பிறகு இந்த துவாவை ஓதி நம்மளுடைய நோன்பையும் முழுமைப்படுத்துவோமாக. இந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவால் நீங்கள் பயன்பெற்றால் மற்றவங்க பயன்பெற உதவுவீராக. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோக்கு லைக் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.